வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. டிப் ஆஃப் த வீக் இந்த வாரம் இருக்குது. ஸோ உங்களது கமெண்ட் அந்த டிப் ஆஃப் த வீக் எப்படி இருக்குன்னு போடுங்க, பார்ப்போம். சிம்ம ராசி. ஸோ சிம்ம ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களது ராசி அதிபதி சூரியன் உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலை சம்மந்தமான விஷயங்களுக்கும் கடன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதுக்காக ட்ரை பண்ணுறதும் வந்து கண்டிப்பாக மறுக்க முடியாது. ஸோ அது வந்து வேறு ஒன்றும் பண்ண தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் பணம் தேவைப்படும். ஸோ அதுக்கான ரொட்டேஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நல்லாவே இருக்குது. 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு 11ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து பணம் முடை. ஸோ பணத்துக்கு வந்து தேவையான இடத்துல வந்து தேவையான டைமில் கிடையாது, கொஞ்சம் இழுத்து கொடுக்குற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அது புதன் வக்கர நிவர்த்தி ஆச்சுன்னா நல்ல லாபங்கள், நல்ல பெரிய ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதில் எந்த மாற்றமில்லை. 3ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 3ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்குது. ஸோ 3, 6னாலே கொஞ்சம் பிரயாணங்கள் ஏற்படுறது, சிறு தூர பிரயாணங்கள், ஒரு ஊர் விட்டு ஊர் போய் வியாபாரம் பண்ணுறது, ஊர் விட்டு ஊர் வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், வேலை ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். கூட வந்து சூரியன் இருக்கும்போது லக்னாதிபதியும் கூட இருக்கும்போது சில நேரங்களில் வந்து நீங்களே வந்து கொஞ்சம் நெகட்டிவாக பேசுறது, கொஞ்சம் ஏடாவடமாக பேசுறது இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கணும். வேலை விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாங்கின கடன் கொடுக்கலையும் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்குங்க. 4ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 4ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கிறதுனால வந்து ஸோ ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதியாகவும் அவரே வரும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியும் மற்றும் 9ஆம் அதிபதியும் செவ்வாய் போது அப்பா அம்மா நடுவிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாபங்கள், நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ தூரம் வர முடியாது. கண்டிப்பாக வந்து ஒரு பேக்கப் சப்போர்ட் இருக்கிறனால நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5. ஸோ 5ஆம் அதிபதி குரு. ஸோ 5ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களை விட்டு கொஞ்சம் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து 8ல் இருக்கார். ஸோ இது வந்து 5, 8ங்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள், நிறைய செலவுகள் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் செலவுகள் வரும், சுப விரயங்களாக ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது சுப விரயமாக மாற்றிக்கிறது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து குருவின் பார்வை வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணிடுங்க. குடும்பத்திற்கு வந்து தேவையான விஷயங்களை வந்து நீங்கள் எடுத்து வச்சு பண்ணி அதனால் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்கணும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு சயின்ஸில் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துட்டுருக்கு. அதுதான் உண்மை. வருமானம் வரும், நம்ம வந்து முயற்சி பண்ணணும். முயற்சிங்கிறது தான் முக்கியமான விஷயம். மற்றொரு தொழில் ரீதியான விஷயங்கள் செவ்வாய் இருக்கிறது வந்து நல்ல விஷயந்தான். உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தொழிலில் வந்து அடுத்த லெவல் போய் பெரிய லெவலில் வந்து சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. 11ஆம் அதிபதி. ஸோ 2 மற்றும் 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது சில நேரங்களில் வந்து பிடிவாதம் அதிகமாக இருக்கும். சில நேரங்கள் வந்து வேலையை லோன் கொடுக்காட்டி போடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா கிரகசாரங்கள் வந்து கொஞ்சம் ஏடகூடமாக இருக்கும்போது அங்கே நடந்துக்கிறவங்க நம்மளை எரிச்சல் முட்டுற மாதிரி பேசிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி இந்த வாரம் மட்டும் வர எல்லா வாரம் நல்லா இருக்கணும். ஸோ நீங்கள் முதல்ல வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணணும். என்ன தெய்வமாக வேணால் இருக்கலாம். ஸோ அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ண உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக் இந்த வாட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாரம் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா சனி பயிற்சி. ஸோ நிறைய பேர் வந்து சனி பயிற்சியை பார்த்து பயங்கரமாக போட்டிருக்காங்க. சார் 7 சனி, அஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயங்கள் இருக்குது மக்கள்கிட்ட. ஸோ நான் வந்து ஜோதிடராக இருந்தாலும் ப்ராக்டிக்கலான ஜோசியர். நான் வந்து ரொம்ப வந்து இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு இந்த பரிகாரம்னு சொல்கிறதில்ல. ஸோ என்ன பண்ணுறது, 7 சனிங்கிறது என்ன பண்ணணும், எப்படி எஃபெக்ட் பண்ணுங்கிறத மெயினாக தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ 7 சனிங்கிறது ஒன்றுமே பண்ணாதுங்க. ஜென்ரலாக அது வந்து முதல்ல புரிஞ்சுக்குங்க. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அது வந்து ஒன்றுமே பெரிய ஒரு விஷயத்தை பண்ணாது. அது 7 சனி வந்து நீங்கள் சொல்லலாம். அது 12ல் இருக்கும்போது 7 சனி வந்து கொஞ்சம் விரயங்களை பண்ணும். அது வந்து ராசிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான விஷயங்களை சின்ன கோளாறு பண்ணும். 2ன்னும் போது குடும்பத்தில் வந்து சின்ன பிரச்சனைகளை பண்ணும். இதுதான் சொல்கிறது. ஆனால் நிறைய கான்ட்ரவர்சிஸும் இருக்குது. 7 சனி வந்து எல்லாருக்குமே பாதிப்புனா உங்களுக்கு சனி நல்ல இடத்துல இருந்து, நல்ல பாவங்களில் இருந்து, இல்லை நல்ல நட்சத்திர சாரங்கள் இருந்ததுன்னா 7 சனி பெரிய யோகங்களை கொடுத்துரும்.
சரிங்களா? ஸோ அதனால் வந்து 7.5 சனி வந்து பிளைண்டாக வந்து ராசி பலன் சொல்லிட்டாருங்க, 7.5 சனி அவ்வளோதாங்க, நான் வேலைக்கு போக மாட்டேங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பூட்டிக்க கூடாது. அதுக்கு உதாரணமாக சொல்கிறேன். ஸோ உதாரணமாக என்னுடைய நண்பர் வந்து ரொம்ப பழைய நண்பர் தான் அவர், பழனி பாரதி, உள்ளத்தை அளித்தா இந்த மாதிரி வந்து படங்களில் வந்து பாடல் எழுதிய பழனி பாரதி அவர்கள் எனது நண்பர். ஸோ அப்போ வந்து நான் அப்போ வந்து ஜோசியம் போது நான் சொல்கிறதெல்லாம் வந்து பழனி உள்ளத்தை அளித்தா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், ஓகேங்களா? ஸோ அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர். அப்போது வந்து அவர் சொல்லுவார், சார் அவர் ரொம்ப நார்மலாக வருவார், அவர் வந்து ரொம்ப பந்தாகந்தாலாம் ஒன்றுமே இருக்காது, ரொம்ப நார்மல் ஸ்டேஜில் இருக்கும்போது நல்ல படம் கவிதைகள் எழுதுகிற, அவங்க அப்பாவும் நல்ல ஒரு கவிதைகள்லாம் எழுதுகிற ஒரு ஆள் தான். அவர் வந்து ரங்கராஜபுரத்தில் இருந்தோம் அப்போது. ஸோ அந்த டைமில் வந்து நான் ஒரு கடை வச்சுருந்தேன், அப்போ வருவார். ஸோ அப்போ வரும்போது நாங்கள் பேசியிருக்கோம், ஜோதிடத்தை பற்றி நிறைய பேசும்போது அவர் சொன்னார், சார் இந்த 7.5 சனியில் வந்தால் பயங்கரமாக அடிக்கும் உதைக்கும் அப்படிலாம் சொன்னாங்க சார். இப்போ வந்து உள்ளத்தை அளித்தா பெரிய ஹிட் ஆச்சு, இப்போ எனக்கு 7.5 சனி நடக்குது, ஆனால் பணம் கொட்டுது சார், என்ன சார் இது அப்படின்னாரு. இதுதான் கான்ட்ரவர்சி, புரியுதுங்களா? அப்போனா என்ன அர்த்தம்னா, உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி நல்ல இடத்துல இருந்ததுன்னு வைங்களேன், நல்ல இடத்துலையோ ஒரு நட்சத்திர சாரத்துலையோ இருந்ததுன்னா பணம் கொட்ட தான் செய்யும். 7.5 சனி பெரிய எஃபெக்டே பண்ணாது. அதனால் வந்து குருட்டுத்தனமாக மைண்டை வந்து நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. 7.5 சனி வந்துச்சுன்னா 7.5 வருஷம் ஒருத்தன் வந்து முயற்சி பண்ணாமல் என்ன 7.5 சனி வந்துச்சுன்னு சொல்லிட்டு உட்கார முடியுமா உள்ள? அதெல்லாம் நடக்கிற கதையா? ஒரு நாள் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா? ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை 365 எவ்வளோ வருஷம் ஆளுவீங்க? இன்னும் ஒரு 70 வருஷம் போட்டுப்போமா? 70 வருஷம்னா மொத்தமே ஒரு 22,000 நாள் 23,000 நாள் தான் இருக்குது. இதில் பாதியில் முக்கால்வாசி போயிடுச்சு, மீதி இருக்கிறது 7,000 8,000 நாள். என்ன இதில் வந்து 7.5 சனிக்குன்னு வந்து ஒரு 1000 நாளை விட்டுட்டீங்கன்னு வைங்க, அதை விட ஒரு பெரிய பைத்தியார்த்தம்னா வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஸோ 7.5 சனிலாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு என்ன எல்லை போடுங்க, என்ன விளக்கேற்றுங்களான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்கள் ஆத்ம திருப்திக்கு வேணால் பண்ணிக்கிங்க, அதெல்லாம் வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் உங்கள் தசா புக்தி நல்லா இருந்ததுன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். 7.5 சனிலாம் பெருசாக எஃபெக்ட் பண்ணாதுங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அமைதியாக டெய்லி காலையில் இருந்து அமைதியாக வந்து ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை உங்கள் அம்மாவாகவோ அப்பாவாகவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டாகவோ வச்சுக்கோங்க. நான்லாம் வந்து தெய்வத்தை ஒரு அம்மாவை நினச்சிப்பேன். நான் வந்துட்டேம்மா அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது அம்மாக்கிட்ட போய் நம்ம வந்து குடிச்சிட்டு உட்காந்து அம்மா குடிச்சு பட்டையெல்லாம் அடிச்சுட்டு போய் அம்மாட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், டெய்லி பல்ல விளக்கிட்டு போவோம், சில நேரத்தில் பல்ல வளர்க்காம கூட அம்மாட்ட போய் என்னம்மா ஒரு காப்பியை கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தெய்வத்துக்கிட்டே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது சூப்பரான விஷயங்கள் நடக்கும், நிறைய மேஜிக்ஸ் நடக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி குருட்டுத்தனமாக மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு கம்ப்ரஸர் இருக்குது. ஏன்னா வந்து நான் கேரளாவில் ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டேன். ஒரு ஆள் இடி மின்னலுக்கு பயந்து உள்ளே போய் உட்காந்துக்கிட்டவன் ஒரு 8-9 வருஷமாக வெளியிலே வரது இல்லையா, சும்மா வருவானா சாப்பிடுவானா ஐயோ அப்படின்னு சொல்லி ஓடிடுவான். அந்த இடி மழை வரும்போது மட்டும் வெளியில் வரமாட்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள்லாம் இருந்திருக்காங்க. நீங்கள் போய் கூகுளில் போய் தட்டினீங்கன்னா வரும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி மூட நம்பிக்கைலாம் தூக்கி போட்டுருங்க. டே டு டே லைஃப்பில் நம்ம எடுக்கிற முயற்சியை மேக்ஸிமம் எடுப்போம். ஜோசியம்ங்கிறது வந்து நமக்கு ஒரு ப்ரிகாஷன் போது சார் இந்த மாதிரி வந்து 8th பிளேஸ்மெண்ட் ஒரு அஷ்டமாதிபதி திசை நடக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்னா அகலக்கால் வைக்காமல் இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நேச்சுரலாக டெய்லி டே டு டே லைஃப்பில் வந்து பண்ணுறதை பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது. ஸோ அதனால் 7 சனி அஷ்டம சனி இதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. ஜாலியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அட்டகாசமான லைஃப் எல்லாருக்குமே கிடைக்கும், ஒரு மேஜிக் நடக்கும். நீங்கள் வந்து பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.